சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி கேண்டீன் பணிப்பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்ததற்காக இபிஎஸ் தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்லூரி வளாகத்திலேயே வைத்து கேண்டீன் மாஸ்டர் மற்றும் பலரால் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை தற்பொழுது பதற வைக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் பணிக்கு சேர்ந்த பெண் ஒருவரை கல்லூரி வளாகத்தில் வைத்து கேண்டீன் மாஸ்டர் மற்றும் பலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொடூரமான பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இந்த முதல்வர் வேடிக்கை பார்த்து வருவது வெட்கக்கேடானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் நேற்று பீகாரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவரும் அவரது கணவரும் குழந்தையும் கொடூரமாக கொல்லப்பட்ட இந்தியாவையே பதப்பதைக்க செய்த சம்பவத்தின் பதட்டமே இன்னும் ஓயாத நிலையில் இன்று மீண்டும் ஒரு பெண் அரசு கல்லூரியின் கேண்டீனில் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளாரே என்பது குறித்து கேட்டால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதே தெரியாது என்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அக்கறையற்ற அமைச்சரின் பேச்சு வேதனைக்குரியது மட்டுமல்லாமல் கண்டனத்துக்குரியது. 1000 முறைதான் மீண்டும் மீண்டும் கூறியதை போல திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிப்போய் உள்ளதையும் இந்த தொடர் சம்பவங்கள் அழுத்தமாக நிரூபித்துள்ளது. இனியும் பொம்மை போன்று செயல்பட்டது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்வினி, சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி கேண்டீன் பணிப்பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்ததற்காக இபிஎஸ் தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்லூரி வளாகத்திலேயே வைத்து கேண்டீன் மாஸ்டர் மற்றும் பலரால் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை தற்பொழுது பதற வைக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் பணிக்கு சேர்ந்த பெண் ஒருவரை கல்லூரி வளாகத்தில் வைத்து கேண்டீன் மாஸ்டர் மற்றும் பலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொடூரமான பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இந்த முதல்வர் வேடிக்கை பார்த்து வருவது வெட்கக்கேடானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் நேற்று பீகாரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவரும் அவரது கணவரும் குழந்தையும் கொடூரமாக கொல்லப்பட்ட இந்தியாவையே பதப்பதைக்க செய்த சம்பவத்தின் பதட்டமே இன்னும் ஓயாத நிலையில் இன்று மீண்டும் ஒரு பெண் அரசு கல்லூரியின் கேண்டீனில் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளாரே என்பது குறித்து கேட்டால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதே தெரியாது என்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அக்கறையற்ற அமைச்சரின் பேச்சு வேதனைக்குரியது மட்டுமல்லாமல் கண்டனத்துக்குரியது. 1000 முறைதான் மீண்டும் மீண்டும் கூறியதை போல திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிப்போய் உள்ளதையும் இந்த தொடர் சம்பவங்கள் அழுத்தமாக நிரூபித்துள்ளது. இனியும் பொம்மை போன்று செயல்பட்டது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.